வசந்தா உத்திரமேரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டாக்டர், எனக்கு அடிக்கடி வயிறு உப்புசம் இருக்கு. இதனால தொடர்ந்து 5-6 வருஷமாவே நான் சோடா அப்பப்போ குடிக்கிறேன். ஏப்பம் பலத்த சத்தத்தோட வருது. சோடா குடிக்கலாமா? இல்ல இதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஸோ என்னன்னா, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாப்பிட்ட உணவு சோடா குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சாஃப்ட் ஆயிடுது. ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல் சாஃப்ட் ஆகி ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே அப்படி நடக்கிறது கிடையாதுங்க. பெரும்பாலும் சோடா நீங்க குடிக்கிறதுனால உடல்ல என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத அது தேவையில்லாத ஒரு இனிப்பை நம்ம திணிக்கிறோம். ஏற்கனவே நல்லா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இதையும் நம்ம உள்ள தள்ளும்பொழுது என்ன ஆகுது? டைஜஷன் ஆகாம தான் இருக்கு. ஸோ சோடா அடிக்கடி குடிக்கிறதுனால கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், செரியாமை, மந்தம், புளித்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது, வயிறு உபசம் இதெல்லாம் சரியாயிடுமா? கிடையவே கிடையாது. என்ன நடக்குதுன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த உணவுலாம் நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்து நல்லா மென்று கூழாக்கி உள்ளே போகுதோ அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம சீவ் பண்ணாமல் மெல்லாமல் அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணாமல் ஃபுட்டை உள்ளே தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒபிசிட்டியிலேருந்து, சுகர்லேருந்து, இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரைக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தினம் தினம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அதில் முக்கியமான ஒரு கொஷின் வசந்தா உத்திரமேரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டாக்டர், எனக்கு அடிக்கடி வயிறு உப்புசம் இருக்கு. இதனால தொடர்ந்து 5-6 வருஷமாவே நான் சோடா அப்பப்போ குடிக்கிறேன். ஏப்பம் பலத்த சத்தத்தோட வருது. சோடா குடிக்கலாமா? இல்ல இதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஸோ என்னன்னா, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் தாங்க. ஏன்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், நல்லா ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன், அப்போ இந்த சோடா குடிச்சா, இல்லை சோடா மாதிரியான இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சா நல்ல ஏப்பம் வருது, அப்போ டைஜஷன் ஆயிடுச்சு. அப்போ சாப்பிட்ட உணவு சோடா குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சாஃப்ட் ஆயிடுது. ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல் சாஃப்ட் ஆகி ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே அப்படி நடக்கிறது கிடையாதுங்க. பெரும்பாலும் சோடா நீங்க குடிக்கிறதுனால உடல்ல என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சோடா குடிக்கிறதுனால ஏப்பம், பலத்த ஏப்பம் வந்தோடனே நம்ம மனசு சமாதானம் ஆயிடுது. ஓகே, ஏப்பம் வந்துடுச்சுன்னா வயிறு செரிமானம் நடந்துட்டு இருக்கு, இல்லை டைஜஷனே முடிஞ்சிடுச்சு, ஹெல்த்தியா ஆயிட்டோம் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சோடாவில் இருக்கக்கூடிய கேஸ் தான் உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வரும்போது சத்தமான ஏப்பத்தோட வருதுங்க. அப்போது இதனுடைய விளக்கம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ், இதுவுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா உடலுக்கு தேவையில்லாத இனிப்பு, அந்த சர்க்கரை உள்ளே போகும்போது இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். உடலுக்கு அது தேவையில்லாத ஒரு இனிப்பை நம்ம திணிக்கிறோம். ஏற்கனவே நல்லா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இதையும் நம்ம உள்ளே தள்ளும்பொழுது என்ன ஆகுது? டைஜஷன் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ சோடா அடிக்கடி குடிக்கிறதுனால கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், செரியாமை, மந்தம், புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, வயிறு உபசம் இதெல்லாம் சரியாயிடுமா? கிடையவே கிடையாது. என்ன நடக்குது தெரியுங்களா? அடிக்கடி சோடா குடிக்கிறதுனால நம்மளுடைய மியூக்கஸ் மெம்பரைன் அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும், எரோட் ஆயிடும். இதனால அந்த கேஸ்ட்ரைட்டிஸோ அல்சரோ அதிகமாக தான் செய்யுது இல்லைங்களா? அப்போ திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம்? வயிறு உபசமா இருக்கா, சோடா குடிக்கிறோம், ஏப்பம் வருது, சரியாகுது. ஸோ இந்த ஒரு மாயையிலே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான் செய்யுது. அதனால சோடா குடிக்கிறீங்க, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன், கலராக குடிக்கிறேன், லெமன் ஃப்ளேவரில் குடிக்கிறேன், ஆரஞ்சு ஃப்ளேவரில் குடிக்கிறேன். இதோட முக்கியமாக என்ன தெரியுங்களா? இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கு ஒரு பெரிய அடிக்ஷன் எல்லாருக்குமே இருக்குங்க. திடீர்னு ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை கூடவே அந்த பேக்கேஜோடு நமக்கு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நீ இதை ஆர்டர் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி. எனக்கு வேணாங்க, நான் தண்ணி குடிச்சிக்கிறேன், விட மாட்டோமே, நீங்கள் இதை குடிச்சுதாங்க ஆகணும், ஏற்கனவே இந்த குப்பை உணவுகளை உள்ளே தள்ளிட்டு இந்த தண்ணியும் குடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம இதை தான் கொடுக்குறோம். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி ஷாப்புக்கெலாம் நீங்கள் போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு தண்ணியே
குடிக்கவே விட மாட்டாங்களே, இதை தாங்க நீங்கள் குடிக்கணும், இந்த கார்பனேட்டட் வாட்டரோ இல்லை சோடா தாங்க குடிக்கணும், அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணி இந்த தேவையில்லாத உணவுகள், உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயத்த நல்லா நம்ம செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்க, அதனோட சோடாவை சேர்த்து குடிச்சிட்டே வரீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மைதா சார்ந்த உணவுகள் தான். ஸோ ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லும்பொழுது அது உடலில் சேரும்பொழுது நமக்கு அதிகமான அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குது. சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குது, நான் மோஷன் போகிறேன், சாப்பிட்ட உணவு எனக்கு உடலில் சேர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, டியோடினல் அல்சரால் எத்தனை பேர் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ, முக்கியமாக கான்ஸ்டிபேஷனுங்க. இந்த மாதிரியான உணவு முறைகள், நம்மளுடைய தவறான புரிதல்கள், இதனால தான் நமக்கு இந்த வயிறு பிரச்சனை வருது. ஸோ சோடா குடிக்கிறது ஒரு தீர்வு கிடையாது. உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இயற்கையான முறையில் என்னென்ன செய்யலாம்? முதல்ல இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத சர்க்கரை உணவுகள் இதையும் தவிர்த்துக்கோங்க. அதிகமான நம்ம ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இல்லை தேவையில்லாமல் வெள்ளை சர்க்கரை சேர்த்து காஃபி டீ நிறைய குடிச்சிட்டே இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை குணமாகாது. காஃபியோ டீயோ நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஐபிஎஸ் கண்டிஷனும் இன்டர்னல் ப்ளீடிங் வர்றதுக்கும் இது ஒரு காரணம். அதனால் கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குங்க. இயற்கையான முறையில் என்னென்ன பண்ணலாம்? சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் போதும். ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருங்க. அந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு செரிமானத்தன்மை நமக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி அப்போ நான் அசைவ உணவே சாப்பிடக்கூடாதா, நான் கொஞ்சம் நல்லா விரும்பி வயிறு நிறைய சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடலாம். அப்போது நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். ஸோ மைல்டாக லியூக் வார்ம் வாட்டர் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணீர் குடிக்கலாம். அந்த தண்ணீரில் கொஞ்சம் ஒரு 5-6 துளிகள், நிறைய கூட வேண்டாம், ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம். சீரக தண்ணீர் குடிக்கலாம். தாம்பூலம் தரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஸோ தாம்பூலம் நம்ம அந்த வெற்றிலையோட கொஞ்சமாக பாக்கு, கொஞ்சமாக சுண்ணாம்பு வைத்து நம்ம சாப்பிடலாம். அதில் ஒரு ஏலக்காயோ ஒரு கிராம்போ வச்சு நல்லா மென்று சாப்பிடும்போது சலைவாவோடு சேர்ந்து நல்லா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த உணவுலாம் நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்து நல்லா மென்று கூழாக்கி உள்ளே போகுதோ அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம சீவ் பண்ணாமல் மெல்லாமல் அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணாமல் ஃபுட்டை உள்ளே தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒபிசிட்டியிலேருந்து, சுகர்லேருந்து, இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரைக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இது எல்லாமே சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ சித்த மருத்துவத்தில் நம்ம கிளினிக்லையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து சீரண சஞ்சீவி சூரணம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வரலாம். தொடர் ஏப்பம், விக்கல், வயிறு உப்புசம், இதுக்கு எல்லாமே சீரண சஞ்சீவி சூர்ணம் ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ இந்த சீரண சஞ்சீவி சூர்ணம் நீங்கள் பயன்படுத்தலாம். அஷ்டச்சூர்ணம் பயன்படுத்தலாம். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அஷ்டச்சூர்ணம் நீங்கள் ஒரு 3-4 நாட்கள் தொடர்ந்து ½ டீஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து குடித்தாவே உங்களுக்கு இந்த புளிச்ச ஏப்பம் வராமல் இருக்கும். எனக்கு இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா ஒரே ஒரு ஏலக்காய் போதும். ஸோ ஏலக்காயில் வாயில் வச்சுட்டு அதை மென்னுக்கிட்டே வரும்போது அது உமிழ்நீரோடு கலந்து சலைவாவோடு கலந்து உள்ளே போகும்போது டைஜஷனும் உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சரியாமை தொடர்பான பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளாக அல்சர் இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன், சோடா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, டீ காஃபி நிறைய குடிச்சிட்டாலே எனக்கு பசி இருக்காது, வயிறு எரிச்சல் இருக்காது, இது எல்லாமே இன்னும் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.